Hey guys, welcome to Havik Tech. நான் உங்க ஹரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்போ இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்க இந்த மாதிரி ரெட் புல் எடிட் எப்படி ஈஸியா பண்றது அப்படி தான் நம்ம இதல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான ஆப் வந்து CapCut ஆப் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. மறக்காம அதில் ஜாயின் பண்ணிட்டு CapCut ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அங்கேயே உங்களுக்கு வந்து ஒரு VPN கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்டுக்கு வந்து சிங்கப்பூர் VPN தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த VPN வந்து நாங்கள் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ VPN வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து VPN வந்து ஆன் பண்ணிட்டேன். இதே டெலிகிராம் சேனல்லேயே உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம நீங்கள் வந்து VPN வந்து ஆன்லேயே இருக்கட்டும். ஸோ VPN ஆன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கீழே உங்களுக்கு வந்து யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் CapCut ஆப்புக்கு வந்து போகும். சப்போஸ் இந்த VPN உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஜஸ்ட் சர்வரை மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. வேற சிங்கப்பூர் இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனதுக்கப்புறம் இப்போ கீழே உங்களுக்கு யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஓல்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட பழைய இமேஜ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். கரெக்டான இடத்துல நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிட்டு இப்போ கீழே வந்து டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் வந்து வீடியோ வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் மேலே வீடியோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோலாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 3 இல்லை ஒரு 4 வீடியோ கிளிக் பண்ணாலே போதும், அதுவே உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபில் ஆகிடும். எல்லாமே எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு சூப்பராக வந்து எடிட் பண்ணி கொடுத்துரும். இப்போ கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் இப்போ கீழே அப்ளைங் ஸ்மூத் ஸ்லோமோ அப்படின்றும், ஸோ அது ஆற வரைக்கும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பராக வந்து எடிட் பண்ணி கொடுத்துரும். இப்போ ஒரு வாட்டி நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்துருவோம். எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது, அந்த டெம்ப்ளேட் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ செம்மையாக வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கீழே உங்களுக்கு வந்து ஆடியோ அதே மாதிரி டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை பற்றி பார்த்துரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆட் பண்ண வீடியோலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வீடியோ கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு கீழே டிக் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் ஏதாச்சும் வீடியோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஃபில்டர் தான் இருக்கும். அந்த ஃபில்டர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை வேறு ஃபில்டர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃபில்டரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த ஃபில்டர் ஓகேவா இருந்துச்சு, அதனால் இதை நான் வச்சு செட் பண்ணிட்டு இப்போ கீழே வந்து டிக் கொடுத்துக்கிட்டேன். இங்கே உங்களுக்கு நிறைய ஃபில்டர் இருக்கும், உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆடியோ அப்படின்னு இருக்கும், உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆடியோ ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆடியோ இருக்கிறது பெட்டராக இருக்கும், அதனால் நீங்கள் வந்து ஆடியோ வந்து சேஞ்ச் பண்ணணும். அடுத்து டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதுதான் முக்கியமானது. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் உள்ள டெக்ஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் நீங்கள் கரெக்டான இடத்துல வந்து பிளேஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கேயாச்சும் வேறு இடத்துல வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதை டபுள் டாப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எடிட் ஆப்ஷன் இருக்கும். இதில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும், ஒரு எமோஜி வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேணுங்கிற எமோஜி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் உங்களுக்கு வந்து டெஸ்ட் ப்ரீசெட் அப்படின்னு இருக்கும், இதில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கலர் ஃபாண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டாட் இருக்குது, பக்கத்தில் உங்களுக்கு வந்து விங்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து ஃபாண்ட் ஆட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், எல்லாமே இங்கே உங்களுக்கு இருக்கும். ஸோ கடைசியில் உங்களுக்கு வந்து ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கலர் வந்து வேணும்னா அப்படி வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் வந்து வேறு ஆட் பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதனால் இங்கே உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபாண்ட் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து டிக் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்ததுக்கப்புறம் ஃபாண்ட் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஆட் ஆகிட்டு எல்லாமே சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இப்போ ஒரு வாட்டி நீங்கள் ப்ளே பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் இருக்கும், அதை கொடுத்து வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.